இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். 2 வாசஸ்தலத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒன்று, தாவீது இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிற காரியம், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். 132:2 ஒன்று, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை காணப்பட வேண்டும். ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் உலாவ வேண்டும். தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற இடம். 2வது, நம்முடைய இருதயம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 6:19 சொல்கிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் நம்முடையவர்கள் அல்ல. இன்னும் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் 2 வகைப்படும். ஒன்று, தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற இடம். இன்னொன்று, நம்முடைய இருதயமாகிய ஆலயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் பரிசுத்தமாய் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதிக்க வேண்டும். சாலமோன் ஒரு தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். ஆலயத்தை கட்டக்கூடிய வாஞ்சை நாம் தாவீதினிடத்தில் இருந்ததை அறிகிறோம். தாவீதுக்கு தேவனுக்கென்று அவருடைய உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்கென்றும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் நீ கட்ட வேண்டாம், உன் மகன் எனக்காக கட்டட்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை தடுக்கிறார். ஏன்? தாவீது இடத்தில் காணப்பட்ட குறைகள். உன்னுடைய கரங்கள் இரத்த கரைகள் நிறைந்தது. நீ யுத்தத்தினால் உன்னை கரைப்படுத்தி கொண்டாய். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கே ஆண்டவர் இத்தனை காரியங்களை யோசிப்பார் என்றால், கட்டப்பட்ட ஆலயம் நம்முடைய சுயத்தால் நிரம்பி இருக்கக்கூடாது. தேவ ஜனங்கள் பரிசுத்தமாய் ஆலயத்திற்குள் வீண் காரியங்களை பேசக்கூடாது. ஆலயத்திற்குள் வீணான, ஏனென்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எதை ஜெபிக்க வேண்டும், எதை ஜெபிக்க கூடாது, எதை ஆராதிக்க வேண்டும், எதை ஆராதிக்க கூடாது. செய் என்று மாத்திரம் சொல்லவில்லை, செய்யாமல் இருப்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறது, எப்படி வாழக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆலயமானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட இருதயமும் அப்படித்தான். நம்முடைய உள்ளம் எதால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், எதால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது என்பதை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அது மகிமை நிறைந்ததாய் காணப்படும். எருமோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதிக்கிற ஆராதனை கூடமும் இருக்க வேண்டும். ஆராதனை கூடமான ஆலயமாக சித்தரிக்கப்பட்ட நம்முடைய இருதயமும் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
இந்த கால வேளையிலே நாம் சிந்திப்போம். நாம் தேவ ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும், பரிசுத்த ஜனங்கள் கூட வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தப்படுகிற இடமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு பயத்தோடு கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.